வணக்கம், எல்எஸ் கோமாதா சேனல்லேருந்து பேசுகிறேம்மா. இதை பாருங்க, நீ நான் ஜல்லி பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சம்மா ஜல்லியை. இதை பாருங்க, இதுக்கு பேர் அகர் அகர்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜல்லி, இது ஜல்லி செஞ்சு காட்டுறது இது அகர் அகர். உங்களுக்கு வந்து பேக்கெட்லேயும் கிடைக்கிது, லூஸ்லேயும் கிடைக்கிது, அந்த கிறிஸ்டல் மாதிரியும் கிடைக்குதுமா. இது இந்த மாதிரியும் கிடைக்குது. ஒரு இப்போ 50 கிராம் பேக்கெட், அது 100 கிராம் பேக்கெட்டாக பாருங்க. 10 கிராம், அது 10 கிராம் 35 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 35 ரூபாமா அது 10 கிராமு. இது இந்த கரையிட்டோம், கரைஞ்சவங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பாருமா கரைஞ்சின்னு வருது. இன்னும் கொஞ்சம் கரையணும். நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கரைச்சி விட்ருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்கிறதுக்கும் அதை கரையத்துக்கும் சரியாக இருக்கும். அதை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கரையணும். கரைஞ்சோம்னா சக்கரை போடலாம். கடல் பாசி தாம்மா, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது தான் இது. அதனால் வந்து கேரட் ஜூஸ் ஊற்றலாம், பீட்ரூட் ஜூஸ் போடலாம், நம்ம கற்பூரவள்ளி எல்லாம் போடலாம். இதில் நம்ம சக்கரை தான் போடுறோம், ஸ்வீட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இல்லை நாட்டு சக்கரை வேணால் கூட போட்டுக்கலாம். ஆமாம், இல்லை நாட்டு சக்கரை வேணால் கூட போட்டுக்கலாம் நமக்கு வேணும்னா. இல்லை சக்கரை எனக்கு வந்து துளசி சாறு போடலாம், கெட்டியாக பிழிஞ்சி சாறு எடுத்து ஊற்றலாம், கற்பூரவள்ளி போடலாம், வெத்தலை போடலாம். இப்போதைக்கு நான் 2 ஃப்ளேவரில் நான் பண்ணி காட்டுறேன். நான் கேரட்டும் வெத்தலை அரைச்சி வச்சுருக்கேன், வெத்தலையில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து குழந்தைங்க நாவல் பழம் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எதில் வேணாலும் குழந்தைங்களுக்கு பண்ணலாமா. இதை காய்கறி பீட்ரூட்டு என்ன ஜூஸ் உங்களுக்கு குழந்தைங்க மருந்து மாதிரி கொடுக்கணும்னு தோணுதோ அதெல்லாமே ஊற்றி பண்ணலாம். இதில் கரெக்ட், இன்னும் கொஞ்சம் கரையணும். கரெக்ட், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கரைஞ்சிடும்மா. இது கரைஞ்சிடும். இதிலே வச்சா கூட இருந்தாங்க உங்களுக்கு டைம் ஆகாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். இது சீக்கிரம் மெல்ட் ஆகிடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இதை கரைஞ்சிச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் சக்கரை போடுறேன். உங்களுக்கு சக்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்கம்மா, ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. போட்டுட்டு வேணுன்னா கூட போட்டுக்கோங்க. கலந்து பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் இந்த கேரட் ஜூஸ்லாம் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கேரட் ஜூஸ்லாம் ஊற்ற போகிறோம். இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. கொதிக்கிட்டாரு. சொல்லுங்கள். இந்த பாருமா, நான் ஒயிட்டுக்கு எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்க, தட்டில் ஊற்றிட்டேன். இதுக்கு வந்து நான் கேரட் ஜூஸ்மா இது அதை ஊற்றி கலந்துக்கிறேன் பாருங்க. கேரட் ஜூஸ் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்கம்மா, தண்ணியாக எடுக்காதீங்க, கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. கேரட் ஜூஸ் எல்லாத்தையுமே திக்காக எடுத்துக்கலாம். ஆமாம், எல்லாத்தையும் திக்காக எடுத்தால் கரெக்டாக இருக்கும் எல்லாருமே. இந்த பாருமா, நான் கேரட் ஜூஸ் ஊற்றிட்டு காய்ச்சிட்டேன். அதை ஊற்றிடுறேன். அடுத்தது வெத்தலையா, வெத்தலை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது ஊற்றுற பாருங்க. திக்காக எடுத்துக்கோங்கம்மா. இது எடுத்திங்கனாலும் திக்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். திக்காக எடுத்துக்கோங்க. சக்கரை நான் போட்ட அளவே கரெக்டாக இருக்குமா. 3த்துக்கும் அதை இப்போ 3 இதுவாக பிரிச்சுட்டேன் நான். அதை கேரட் ஒன்று, இதை பாருங்கள், வெத்தலை இது. அப்புறமா கொதிச்சிருச்சு. நான் இதையும் எடுத்து ஊற்றிக்கிறேன். எல்லாமே சிம்மில் தானேம்மா செய்யணும்? ஆமாம், சிம்மில் வச்சே செய்யுங்கம்மா, ஐயில் வைக்காதீங்க. அந்த தண்ணி கொதிச்சுதுன்னா போகிறோம். ஏன்னா பச்சை வெத்தலை நம்ம அரைக்கிறோம், குழந்தைங்களுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காத போயிடும். அதனால தான் நான் அரைச்சி போட சொல்கிறேன். அதை கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றிடுங்க. ஃபுட் கலர் போடாதீங்கம்மா, இல்லைனா நீங்கள் வெள்ளையை கூட நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. ஃபுட் கலர் மட்டும் எந்த காரணமும் ஃபுட் கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்காதீங்க. வெள்ளையை கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. பாருங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு கிரேப் ஜூஸ் இருந்தது, போட்டிருக்கேன். பாருமா, ஜல்லி இப்போ ஊற்றிட்டேன். 1 மணி நேரம் ஆகுமா செட் பண்ணுறதுக்கு, செட் ஆகிறதுக்கு. இது நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்எஸ் கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.